அப்படி எப்படி நாடி போன அம்மா 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 ஒரு 5 நிமிஷம் பாரு அழ வருதா ஒரு 5 நிமிஷம் என்னன்னு முடிச்சுதான் நாம காணது இப்ப அரண்மனையில போய் அரண்மனைக்கு அனுப்பணும் போய் பார்க்கலாம் தங்கச்சி அரண்மனையில இருக்கிறத பார்த்தா தங்கச்சி அரண்மனையில இருக்கிறத பார்த்தா தங்கச்சி நினைதா போயிருக்கோம் என்னைக்கு இல்லாத வாங்க அப்படி அலங்காரி ஒரு 5 நிமிஷம் தங்கச்சி மக்கள் அரண்மனைக்கு வந்தாங்களே எங்கம்மா இருக்கிறாங்க நீங்க சொன்னது மாதிரியே 7 பிள்ளையை கூட்டிக்கிட்டு தங்கச்சி அரண்மனைக்கு வந்தாங்க. வந்த உடனே ரொம்ப பசியில வந்திருப்பாங்களாட்டுங்குது. சாப்பாடா போட்டு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கிலோ கறி சாப்பிடுவோம். கறியெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு கிலோ கறி சாப்பிடுவாங்க. குளத்தோட சொல்றதுக்கு ஆட்டி ஆட்டி அந்த எண்ணெய் தெரிஞ்சு மட்டும் பாருங்க 2 புளி தான். என் மனைவியாட்ட யாராவது இருப்பாங்களா? நான் முன்னையே என்ன சொன்னேன், நான் அவளுக்கு அண்ணி கிடையாது அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னா இல்லையா? சரிமா கொண்டாடி வெத்தலை போடுகிறத பார்த்தா கறிதான் தின்னுருப்பாங்க. அப்பதான் தங்கத்துடைய பிள்ளைங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சோட்டை போட்டுட்டேன் கொண்டாடி இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. இலையாட்டம் சாப்பிடலாம். நான் எங்க அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு சாப்பிட்டாளா? சாப்பிட்டு அண்ணி நான் சின்ன வயசுல திருமணம் செஞ்சுட்டு போனேன். நம்ம தென்மதுரையில எனக்கு சினேகிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து பல ஆண்டு காலம் நான் போய் அவங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்க உன் தங்கச்சி போயிருக்கிறான். ஏங்க எங்க போனா நம்ம தேடி போய் பார்த்து நம்ம தங்கச்சி கூப்பிட்டு ஏண்டா இந்த 12 வருஷ காலமாக என்ன பார்க்காத தங்கச்சி கொஞ்ச நேரம் இருந்து என்ன பார்த்துட்டு போறாதா? அதுங்காட்டி போயிட்டாங்க. அதுங்காட்டி உங்களுக்கு பார்த்துட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லம்மா எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த வழியாக வணக்கம் வணக்கம்பா. நீங்க நான் தான் நல்ல அப்படி நல்ல இருந்தாலும் இந்த நீதி வழியாக தங்கச்சி நல்ல தங்கா போனதை பாத்தியாப்பா? 7 குழந்தைகளை கூட்டிட்டு ஆட அது உங்க தங்கச்சிங்களா? ஆமாப்பா 7 குழந்தைகளை கூட்டிட்டு வந்தத. ஐயோ அது ஏங்க கேக்குறீங்க? அந்த பிள்ளைங்க வேற பசின்னு பறந்துட்டு வந்தாங்க. ஏகப்பட்ட அல்வாச்சோட வந்தாங்க. ஏமா 7 குழந்தைகளை கூட்டிட்டு எங்கம்மா போற அப்படின்னா தண்ணி இங்க எங்கப்பா தண்ணி எங்கேயாவது கிணறு இருக்குதான்னு கேட்டாங்க. தாகமா இருக்குது கிணறு இருக்குது கேட்டாங்க. கூப்பிட தூரத்துல கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்க வேற பசின்னு பறந்தாங்க. பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு, வாங்க ஒரு ரூபா சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். உன் வீட்டுல சாப்பிட்டு உனக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு சொல்லு வாங்கி வைக்கிறதுக்கு நான் தயார் இல்லப்பா, நான் போய் தண்ணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வழியா தான் போனாங்க. அப்படியா? கருவாய் என்ன சொன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கறி வச்சேன் அப்படின்னு அந்த கருவாய் பிள்ளைங்க பசியோட போதுன்னு அண்ணன் சொல்றாரு. சரி வா போலாம்.
வந்து இதுதான் இந்த கிணத்துல வந்து எட்டி பார்க்கலாமே. தண்ணி குடிக்க போனாங்கல்ல, இத கிணத்துல தண்ணி குடிக்கும் போது அங்க வலிக்கில விழுந்தாங்க. அங்கே உட்கார்ந்து இருக்கீங்க, என்னன்னு பாக்கணும். ஓடி 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 தங்கையோட பசங்க என் தங்கச்சியெல்லாம் அந்த கிணத்துல பார்த்தா அப்படியே தவளை ஐயோ எனக்கு என்ன பாபா அப்படி இருந்தாலும் இந்த சண்டாளா படுபாவி என் மனைவி செய்த காரணத்தினால என் தங்கச்சி மாண்டு மடிச்சு போயிட்டாலே. இவரை சும்மா விடக்கூடாது, நாங்க ஃபர்ஸ்ட் போய் கொண்டாடி இவரை சும்மா விடக்கூடாது. போலாம் அலங்காரி அம்மா அலங்காரி உங்களோட பிச்சைக்கார கூதிய நானு இவன் என்னோட பிச்சைக்கார புண்டியாது. உங்க வீட்டுக்கார வந்துக்கிறாரு.